வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம், அதற்கான பலாபலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 3 கூடிய கிரகம். அவர் இப்போது சித்திரை 1ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். ஸோ இது ஒரு முதல் மாற்றம். மற்ற கிரகங்களுடைய மாற்றத்தெல்லாம் வரிசையாக பார்ப்போம். 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் வருகிறார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரார். 6/5/2024 மேஷத்துக்கு புதன் மாற்றம். இந்த மாற்றத்தெல்லாம் வைத்து நம்ம மிதுன ராசிக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால், பொதுவாக 3 கூடிய கிரகம், அவர் நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற நிலைப்பாடு நம்ம பார்க்கணும். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்திருந்த சூரிய பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் உச்சமாக ஆகிறார். அப்போ பன்மடங்கு லாபம் கிடைக்க போகுது, நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெற்றி தான். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுக்க உங்களுக்கு நற்பலன் மட்டும்தான் நடக்க போகுது. அந்த அளவுக்கு விசேஷமான பலாபலனுக்குரிய மாதம். 14/4/2024 13/5/2024 வரைக்கும் உங்களுக்கு யோகம் பிரமாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் யோகமான நாள் தான். குரு மாற போகிறாரே சார், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குரு 7-10 கூடிய கிரகம். அவர் இப்போது ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் என்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். இந்த மாதிரி ஒரு சுப கிரகம் 12ஆம் இடம் வரும்போது நிறைய சுப செலவு ஏற்படும். இப்போ தான் வீட்டில் ஏதாவது மங்களகரமான விஷயத்தை பேச்சுவார்த்தை எடுப்பாங்க. கல்யாணம், இந்த மாதிரி கெட்டி மேளம்லாம் உங்களுக்கு கெட்ட போகிற நேரம். வாழை மரம், தோரணங்கள்லாம் கெட்ட போகிற நேரம் இப்போது. அப்போ சுப விஷயத்துக்காக செலவுகள் வரும். சுப செலவு உண்டு. நிறைய பேருக்கு வீடு வாங்கி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற நேரம் இது. இப்போ வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி சுப விஷயங்கள்னு என்னென்னலாம் இருக்கோ அதற்கான செலவுகள் பெரிய பெரிய அளவில் பல்காக வரும். பெரிய செலவாக வரும். இந்த மாதம் செலவு தான். சரி, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6 கூடிய கிரகம். 6ஆம் இடம் என்பது கடன், ருண, ரோகம், அதுக்குரிய கிரகம். அவர் சனி பகவானோடு இணைந்திருந்தார். அவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ல் ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவோடு இணைய போகிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கலாம். இப்போது 6 கூடிய கிரகம் 10ஆம் இடம் வருவதால் அதுவும் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் மாறுறார், புதன் மாறுறார். இவை அனைத்துமே உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துக்கு வரப்போகுது. புதன் உங்கள் ராசி அதிபதி. அவர் நீச்சமாக இருந்து அவரும் மாறி 6 மே அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எந்த அளவுக்கு அதிக கிரகங்கள் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கும். அப்போது தொழில் நல்லா நடக்க போகுது, வியாபாரம் நல்லா நடக்க போகுது. புதுசாக புது தொழில் ஏதாவது யுக்திகளை கையாண்டு உங்கள் வியாபாரத்தை முதன்மைக்கு கொண்டு வந்துடுவீங்க. உங்கள் தொழிலில் உங்களை அசைச்சிக்க முடியாது. போட்டி பந்தயங்களே கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்களே தான். அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி ஏற்படும். கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோலோ ப்ரொப்ரேட்டராக இருந்தாலும் சரி, ரோட்டில் பழம் வண்டி விற்றுட்டு போகிற நபராக இருந்தாலும் சரி, பழக்கடை போட்டுருவீங்க. நீங்கள் பழக்கடை போட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டுருவீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டிங்கன்னா ஊருக்கு அது கிளைகளாக வளரும். இந்த அளவுக்கு வளர்ச்சி நிச்சயம். இந்த ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நிச்சயம். திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கான நேரம் இப்போ வந்தாச்சு. ஏன்னா நிறைய கிரகங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு சென்ற ஆண்டுகள்லாம் சரியாக இல்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கும். அதனால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. என் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கான் சார், எப்படி படிப்பான்? என் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை. ஆனால் படிப்புக்கு உரிய ராசியே நீங்கள் தான்.
புதன் தான் உங்கள் ராசி அதிபதி. அவர் இப்போது 10, 11ஆம் இடத்துல உழவ போகிறார். அதனால் கல்வி மேன்மையாக இருக்கும். நல்லா படித்து மார்க் பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெரியவர்களுக்கு, உங்களுக்கு பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்கூல் காலேஜில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகளால் எங்கள் காலேஜுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த பாராட்டே உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை. அந்தளவுக்கு உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா படித்து வந்துடுவாங்க. நீங்களே மிதுன ராசிக்கார மாணவர்களாக இருந்தால் நன்றாக படிப்பீர்கள், பரீட்சையில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்கள் மாணவராக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் இருப்பவர்கள் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள். நல்ல வருமானம், சீரான கல்வி, உயர் பதவி, நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரியான சூழ்நிலை உண்டு. ரொம்ப சிறப்பான மாதம் இது. பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள், மேலும் நன்மைகள் நடக்கும்.